இந்த புத்த பையை தூக்கில ஔவையார் போல ஆயிட்டேன். ஔவையார் அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கும் இல்ல? பாரம தூக்கி முதுவு வளைஞ்சு போச்சு, அத சொன்னா. சரி சதுஜா, இன்னும் சோகமா இருக்கிறீங்க? நான் வெளி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு சுகம் இல்லாமல் வந்து எமர்ஜென்சிக்கு போனான். டாக்டர் சொன்னதை கேட்ட பிறகு வெளியில சாப்பிடுவது எவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சது. நீங்களும் கடை சாப்பாடுகள் சாப்பிடாமல் வீட்டுல சமைக்கிறத சாப்பிடுங்க. என்ன வீட்டு சாப்பாடா? புட்டும் இடியாப்பமும் சோறும் பள்ளிக்கு கொண்டு வரலாமா? நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம், எங்களுக்கு தேவையான சாப்பாட்டை நாங்களே செய்யலாம் தானே. பெற்றோருக்கும் ஒரு உதவியா இருக்கும். சரிதான், ஆனால் நேரத்துக்கு எழும்ப முடியாது. முயன்றால் முடியும், பாப்போம். எல்லாம் சரி, எல்லாரும் ஆசிரியர் கொடுத்த வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டீங்களா? எங்க செய்யறது? எனக்கு மேட்ச் வருவதே இல்லை, இந்த மண்டை கொண்டு மாறுதே இல்லை. நான் என்ஜினியராக வெப்பேன் என்று அப்பா கனவு காண்றார். அவளுக்கு என்ன கனவு காணுவியம்? நாங்க தானே படிக்க வேணும். இங்க இருக்கிற அம்மா அப்பா தயவு செய்து கேளுங்கோ. நாங்கள் டாக்டரா என்ஜினியரா வரும் என்று கனவு காணாமல் ஒரு பாடகனா அல்லது நடிகனா எழுத்தாளரா ஏன் விளையாட்டு வீரனாவார மாதிரி கனவு காணுங்கோ ப்ளீஸ். எங்கட அம்மா அப்பா தாங்கள் அடி வாங்கி படிச்சோம், புத்த பையில்லாமல் கையில தான் புத்தகம் கொண்டு போனோம். வீட்டுல வசதியே இல்லை, சில நேரங்களில் சாப்பிடாம தான் பள்ளிக்கு போய் படிச்சோம். உங்களுக்கு வசதி இருக்கு, படிக்கலாம் தானே என்று சொல்லுவீங்க. அவை சொல்ற மாதிரி படிக்க உங்களுக்கு மூளை இருக்க வேணுமே. எங்களுக்கு மூளை இருக்குது, ஆனா நாங்கள் கைபேசியிலும் அதில் உள்ள கேம்ஸ்லையும் அதிகமான நேரத்தை செலவிடுவதால் எங்களுடைய சிந்தனையாற்றல் குறைந்து கொண்டே வருகிறது. பேசி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஏன் முடியாது? முடியும். ஆனியா மட்டும்தான் வீட்டு வேலை செய்திருக்கிறா போல.
மற்றவை செய்யல. எல்லாரும் மேத்ஸ் டீச்சர்கிட்ட அந்த டாபிக் விளங்கலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம். நான் செய்துட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன். இதுதான் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. எதுக்கும் ஒற்றுமையா வர மாட்டின. வாப்பு தொடங்க போது உள்ள கோவம் நேரம் இருக்குது பொறு. என்ற அம்மா சொல்லவா, தாங்கள் ஓடி ஆடி பல விளையாட்டுகளை விளையாடி நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்துவையா. நீங்கள் அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல் என்று சொல்ல எனக்கு சிரிப்பு தான் வருது. அதெல்லாம் ஒரு விளையாட்டா? நாங்கள் கணனியில விதம் விதமாக விளையாடுறோம். அவைக்கு இதெல்லாம் தெரியாது. எப்ப பார்த்தாலும் படி படி படி. நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல ரோபோ தான் படிப்பிக்க போகுது. எங்களுக்கும் அப்படி ரோபோ படிப்பித்தால் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நாங்க புத்த மூட்டை சுமக்காமல் கைவீசம்மா கைவீஸ் என்று கையை வீசிக்கொண்டு ஒரு கைபேசி அல்லது மடிக்கணினி ஒன்று கொண்டு போய் லேசா படிக்கலாம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் ஆசிரியர். இப்போ தமிழில் காலங்கள் பற்றி படிப்போம். காலங்கள் எத்தனை? இறந்த காலம், நிகழ்காலம், ஏழர சனிகாலம். தவறான விடை. பரணிதா சொல்லுங்கோ. இன்றைக்கு எனக்கு போதாத காலம். Stupid answer. டீச்சர், நாங்கள் தமிழ் வகுப்புல ஆங்கிலம் கதைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் மிஸ், எனக்கு வெறிய தெரியும். நாளை, இன்று, நேற்று ஓரளவுக்கு கிட்ட வந்து விட்டீர்கள். காலங்களை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றாக பிரிக்கலாம். சதுர்ஜா, நேற்று என்ன காலம்? இறந்த காலம். ஐயோ, யார் இறந்த காலம்? அதற்குரிய விடை என்ன ஃபீட் பண்ணப்படவில்லை. ரோபோ டீச்சர் உங்களை அப்டேட் பண்ண வேணும். நன்றி. என்னுடைய அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் மண்டே. உங்களுக்கு அன்று விடுமுறை. அப்ப அப்டேட் இல்லாமல் மிச்சம் படிக்க இயலாது. இப்ப நாங்கள் வேற பாடம் படிப்போம். சரி, கணித பாடம் படிப்போம். நாளையும் நாளையும் கூட்டினால் என்ன வரும்? 8 என்று விடை வரும். மிகச் சரியான விடை. அடுத்தால் சொல்லுங்கோ. 6ஐயும் 6ஐயும் பெருக்கினால் என்ன வரும்? பேர் அழிவு வரும். தவறு. சரியான விடை விடை விடை. ஐயோ, ஏன் விடை வரவில்லை? டெலீட் பண்ணிட்டாங்களோ? சமாளிப்போம். கவனிங்கோ. A² plus B² equals C² என்பதை யாரால் நிரூபிக்க முடியும்? கிருஷ்ணா, யூடியூப் பார்ப்பதாக எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு இன்டர்நெட் கார்ட். ரோபோ டீச்சர், நான் கழிப்பறை போகலாமா? உங்களை அனுப்பலாமா என்று அப்டேட் இல்லையே. சரி, நான் சில கணக்குகள் போடுறேன். எல்லாரும் விடை எழுதுங்கோ. சப்மிட். சப்மிட் பண்ணிட்டேன். அனுப்பிட்டேன். சதுர்ஜா 50, கிருஷ்ணா 50, பரணிதா 60, சனுஜனா 90, ஆனியா 10. வீட்டு வேலைகளை குறித்து கொள்ளுங்கோ. ஆனியா, கேம் விளையாடுவது தெரிகிறது. ரோபோ டீச்சர், நீங்கள் அப்டேட் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று தலைமை ஆசிரியருக்கு சொல்ல போறோம். சொல்லுங்கோ. நான் மனிதன் இல்லை, இயந்திரம். எனக்கு பயம் இல்லை. சார்ஜ் 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 சார்ஜ். காலில் இருக்கா? இல்ல மூக்குல போடுங்க. இல்ல முதுகுல பாருங்கோ. இல்ல மண்டையில போடுங்க. நோ. நோ.
வாங்கோ, ப்ராக்டிஸுக்கு போக இன்னும் நேரம் இருக்கு. கேன்டீன் போய் ஒரு மட்டன் ரோல் சாப்பிடுவோம். நேற்று எங்கட வீட்டை அப்பா ஒரு பெரிய லெக்சர். ஏஎல்ல நான் எல்லா பாடத்திலையும் ஏஸ் தான் எடுக்க வேணுமாம். தமிழ் படிக்க வேணுமாம், சங்கீதம் டிப்ளமா முடிக்க வேணுமாம், ஸ்போர்ட்ஸ் விளையாட வேணுமாம், உலக நடப்பு தெரிய வேணுமாம் என்று நீட்டி கொண்டே போனார். அதாவது ஒரு ரோபோ மாதிரி இருக்க வேணும், அப்படிதானே? எங்கட இளம காலத்தை பள்ளி டியூஷன் என்று மாற்றி மாற்றி ஓட வச்சு எங்களை சின்ன வயது இன்பங்களை அனுபவிக்க விடையலை. எங்கண்ட சொந்தக்காரர் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்ற பிள்ளைகளை விட நான் குறைஞ்சது ஒரு மார்க்காவது கூட எடுக்க வேணும். அதுக்கு தான் ஓடுறேன். அதில் தான் அவன் மரியாதை இருக்குதாம். எங்கண்ட விருப்பு வெறுப்பால பற்றி கேட்கறதே இல்லை. அதுதான் எங்கண்ட ஆக்களின் பெரிய பிரச்சனை. நாங்கள் இங்க பிறந்த வளர்ந்தாலும் எங்கண்ட பெற்றாருக்கு இன்னும் மற்றவை என்ன நினைப்பினோம் என்ற பயம் மட்டும் போகவே இல்லை. அங்க ஸ்ரீலங்கால இந்த பழக்கத்தையே இங்க லண்டன்லயும் வச்சிருக்கணும். லண்டன்ல டாக்டர் வேலையண்டா அதுக்கு ஒரு மரியாதை பிள்ளை. எங்கட சனத்துக்கு இடையில அது ஒரு கெத்து. என்ற 6 மணித்தியாலும் லெக்சர். நான் கிராஃபிக் டிசைன் செய்ய போறேன் என்று சொன்னதுக்கு நீ என்ன பெயிண்ட் அடிக்க போறியா என்று அப்பா கேட்கிறார். உனக்காவது பரவாயில்ல, எங்கண்டு வீட்டுல அந்த பக்கத்து வீட்டாக்கா தான் பெரிய வில்லி. அவ கேம்பிரிட்ஜில் படிச்சு முடிச்சு இப்போ ஒரு பெரிய ஐடி கம்பெனியில வேலை செய்யறாவாம். இஞ்ச பயணத்திலும் அந்த அக்காவை படிக்க இல்லாதோ என்ற ஒவ்வொரு நாளும் அம்மா எனக்கு பாட்டு பாடுறா. சாமிக்கு பாட்டை பாடிக்கிறாவோ இல்லையோ எந்த பாட்டை எனக்கு ஒவ்வொரு நாளும் பாடுறா. அந்த அக்காவையும் என் ஐடியையும் என் சாபம் சும்மா விடாது. சனிக்கிழமைண்டா தமிழ் பள்ளி. கஷ்டப்பட்டு படிச்சு பேப்பரை பார்த்தா ரோபோ கூட பாஸ் பண்ணாது போல. அவ்வளவு கடினமா இருக்குதாங்க இந்த பேப்பர். ஒன்று கவனிச்சிங்களா? ஒவ்வொரு சனிக்கிழமை இங்க வந்து மல்லு கட்டுறது. கடைசியில அந்த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல I can speak 2 languages என்று போடத்தான். எதிர்காலத்துல என்ன வேலை இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் நாங்க என்ன படிக்க வேணும் என்று தெரியுமாம். இப்பெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போக வேணுமோ என்று யோசிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு காசு கட்டி படிச்சு முடிச்சா கடைசியில நாங்கள் படிக்கிற ஃபீல்டில் வேலை கிடைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நாங்கள் டிகிரி வாங்காட்டி எங்கள்ட பெற்றாருக்கு நித்திரை வராது. பிறகு ஈரான் அமெரிக்கா போரை விட மோசமான உலக போர் வீட்டிலே நடக்கும். எதிர்காலத்துல ஏஐ தான் எல்லாத்தையும் செய்யுமாம். எங்கும் ஏஐ, எல்லாத்திலையும் ஏஐ. அப்ப நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேணும்? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பிசிக்ஸ் பாடங்களோட போராடவே தேவையில்லை. ஏஐயால சுற்றாடல் பாதிக்கப்படும், தண்ணி பற்றாக்குறை வரும், பலருக்கு வேலை இல்லாமல் போகும் என்று பல பாதிப்புகள் உள்ளன. ஏஐ பற்றிய முழுமையான பாதிப்புகள் தெரியாவிட்டாலும் கம்ப்யூட்டர் முதல் வந்ததுக்கு எதிராக கதைச்சு பிறகு அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஏஐயோடையும் ஐக்கியமாகிவிடும். இந்த கதையெல்லாம் விடுங்கோ, இந்த கதையெல்லாம் விடுங்கோ. எங்க தமிழ் பள்ளி ஆண்டு விழா வருகிறதில்லோ? ஓம், எங்கட கிங்ஸ்டன் தமிழ் பள்ளியில 40வது ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்காக நாங்களும் ஆசிரியர்களும் ஆளுநர்களும் செய்த ஆயத்தங்களில் ஆசிரியர்கள் பல கூட்டங்கள் வச்சு என்ன சாரி வாங்குறது, பிளவுஸ் தைக்கிறதா, இல்லாட்டி இருக்கிற சாரியை போடுறதா இந்த வாட்ஸ்அப்ல கேட்கறது. ஆளுநர்கள் சிலோன் சில்க்ல மச்சிங்கா வேட்டியும் ஷர்ட்டும் வாங்கினது. மல்லிகை மாலை வருமா என்று கவலைப்பட்டது. நிகழ்ச்சிகளுக்கு டீச்சர்மார் எங்களை தயார்படுத்த படாத பாடுபட்டது என்று கொஞ்சம் சொல்லலாம். அடிக்கடி கலை நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவர் டீச்சர். 40வது ஆண்டு விழா நிகழ்ச்சி தரமாக இருக்க வேணும் என்று சொல்ல பிறகு டீச்சர்மார் எங்களை தான் வதக்க வேணும். ஆனா நாங்க ஒழுங்கா பயிற்சிக்கு போக மாட்டோம், அவ்வளோ பிஸி. பழைய மாணவர்கள் நல்ல பிள்ளைகளாம், ஒழுங்கா பயிற்சிக்கு வருவீனமாம், நல்லா நாடகம் நடிப்பீனமாம் என்று புகழ் மாலை. எங்கட கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி பல
சும்மா 1000 பேரை உருவாக்கியிருக்கு. டாக்டரா, இன்ஜினியரா இங்க வந்திருக்கிற பழைய மாணவர்கள் கிட்ட தம ஸ்கூலின் நினைவுகள் பற்றி சொல்ல சொன்னால் எல்லாரும் மட்டன் ரோசா முதல் நினைவுக்கு வருது என்று சொல்லினோம். இந்த லட்சணத்துல டீச்சர்மார் பழைய மாணவருக்கு பாராட்டு வேற. ஆனா தமிழ்ல பேசுறதிலும் எழுதுறதிலும் எங்கள் அடிச்சுக்க ஆளே இல்லை. கவனிச்சிங்களா? டீச்சர்மார் எங்களை பயிற்சிக்கு வர வைக்கிறதுக்கு எங்களோட கொஞ்ச நாளா கூலா இருக்கணும். பிறகு விழா முடிஞ்ச பிறகு பழையபடி ஆசிரியர் புத்தி வந்துடும். எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை ட்ராமா ப்ராக்டிஸ் தான். டீச்சர் சொல்ற மாதிரி எனக்கு நடிக்க வருகிறதில்லை. என்ன சொதப்ப போறேனோ தெரியாது. டீச்சரம் எப்படா நாடகம் முடியும் என்று சொல்லுறா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எந்த அப்பா ஏரியாய களவா பாவிக்கிறார். ஏன் பாவிக்கிறார்? அது ஒன்றுமில்ல, அம்மா மாறின சமையல் சரியில்லைன்னு ஏஐ கிட்ட ரெசிபி காக்கினோம் மட்டன் கறிக்கு. இது பார்த்து கொண்டிருந்த என்ற பாட்டி அப்பா கிட்ட, தம்பி நீ இதுல யாரையெல்லாம் கேட்கிற கதைக்கிற, அப்படியே உண்ட அப்பாவையும் கூப்பிடு பாப்போம், என்ன எப்ப மேல கூட்டிட்டு போவாருன்னு கேளு என்று அப்பா கிட்ட நேற்று கேட்டவ. இந்த ஏஐ பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகள் அங்கண்ட விருப்பங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு புது வழி கண்டிப்பா கண்டுபிடிப்போம். ஆனா இந்த பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இது எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவான பிரச்சனை. எனக்கு ஒரு ஐடியா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது கோர்ஸ் ஆரம்பிக்கலாமா? How to escape from parents' expectations. 100% வெற்றி கிடைக்கும். எல்லா பிள்ளைகளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். நன்றி, வணக்கம். மாணவர்களை அப்படியே நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை, இந்த நாடகத்தை எழுதி மாணவர்களை நெறிப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன் அரங்கேற்றிய ஆசிரியர் திருமதி ஸ்ரீதேவி பிபுலானந்தன் அவர்களுக்கு ஆசிரியர் திருமதி விசாலாட்சி பூபாலசுந்தரம் அவர்களும் மாணவர்களும் மதிப்பளிக்கின்றனர்.